உலக மக்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். கடந்த ஒரு வாரமாக மனித வாழ்க்கையில், குறிப்பாக ஆண்களின் குடும்ப வாழ்க்கையில் ஆண்மை குறைவு அல்லது ஆங்கிலத்திலே இம்பார்ட்டன்சி எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், அதனுடைய காரணங்களும் அதற்கு விஞ்ஞான ரீதியான தீர்வுகளும் மருந்துகளும் ஊசிகளும் பரிசோதனைகளும் என்ற தலைப்பிலே விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாம் குறிப்பாக பேச இருக்கின்றது இனவிருத்தி உறுப்புக்கள். ஆங்கிலத்திலே பேனிஸ் என்று, ஆண்குறி என்று தமிழிலே கூறுகின்றார்களே, அதனுடைய இயக்கம் நான் ஏற்கனவே மாணவர்களிடம் பேசுகின்ற பொழுது, இது மனிதனுடைய இரண்டாவது இதயம் என்றால் மிகையாகாது. சுருங்கி விரியக்கூடிய உறுப்புகள் மனிதனுடைய உடலிலே நுரையீரல் காற்றறைகளோடு இருக்கின்றது. இங்கே இனவிருத்தி உறுப்புகள் சைனுசாய்ட்ஸ் என்று இரத்த பிரஷரிலே விரியக்கூடிய ஒரு உறுப்பாக, விசேஷ அமைப்பாக இதை இறைவன் படைத்திருக்கின்றான். எனவே ஆண்குறியினுடைய விரைப்பு தன்மையும் குறைதலும் என்பதற்கு என்னென்ன காரணங்கள், ஹார்மோன் திரவங்கள், அதை ஆட்டி படைக்கின்ற காரணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, அது கன்ட்ராக்ஷன் அண்ட் ஆல்சோ ரிலாக்ஸேஷன். இதை எரெக்ஷன் அல்லது ஃபிளாசிட் ஸ்டேஜ், சுருங்கிய நிலையில் ஆகுவதற்கும் விரிந்த நிலையிலே ஆவதற்கும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இருதயத்தினுடைய அந்த சுருங்கி விரிதல் என்பதில் சிஸ்டாலிக் பிரஷர் 120, டயஸ்டாலிக் பிரஷர் விரியும் பொழுது 80 என்று எப்படி கோடிட்டு விஞ்ஞான ரீதியாக கூறுகின்றோமோ, அதை போன்று அவனுடைய அந்த இனவிருத்தி உறுப்புகளும் மனிதனுடைய இரண்டாவது இதயம் என்றால் மிகையாகாது. இன்னும் கூற வேண்டும் என்றால் அதனுடைய இரத்த அழுத்தம் சிஸ்டாலிக், பினைல் சிஸ்டாலிக் வெலாசிட்டி, டயஸ்டாலிக் வெலாசிட்டி, இன்னும் சொல்லப்போனால் அதைவிட 5 மடங்கு. ஒரு சின்ன ஒரு இரத்த குழாய், இன்னும் இப்பொழுது லேட்டஸ்ட் ரிசர்ச் என்ன கூறுகிறது என்றால், ஒருவருக்கு ஆண்மை குறைவு ஏற்படுகின்ற பொழுது அது ஒரு அறிகுறியாகவே விரைவிலே மாரடைப்பு நோய் ஏற்படுவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கிறது என்று விஞ்ஞானிகள் கோடிட்டு காட்டுகின்றார்கள். எனவே உடல் ஆரோக்கியம் எந்த அளவிற்கு முக்கியமோ, அதை போன்று ஒரு மனிதன் நன்றாக ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்றால் 3 காரணிகளை நாம் குறிப்பிடுகின்றோம். ஒன் இஸ் ஈட்டிங், செகண்ட் ஒன் இஸ் மேட்டிங், தேர்ட் ஒன் இஸ் ஸ்லீப்பிங். உணவு நன்றாக செரித்து அது செரிமானமாகின்ற தன்மை அவருடைய வயிற்றுக்கு இருக்க வேண்டும். படுக்க செல்கின்ற பொழுது படுத்த உடனே அவருக்கு நல்ல தூக்கம் வந்தால் குட் ஸ்லீப்பிங். அதற்கு பிறகு மேட்டிங் என்றால் அவருடைய செக்ஸுவல் லைஃப், இல்லற வாழ்க்கை நன்றாக இருக்கிறது என்றால் இஸ் டோட்டலி ஹெல்த் என்று செக்ஸாலஜி மருத்துவத்திலே குறிப்பிடுவோம். அதை போன்று இந்த இரத்த குழாய் போன்ற இந்த உறுப்பிற்கு சுருங்குவதற்கு என்று 7-8 காரணிகள் இரத்தத்திலே இருக்கின்றது. ஆங்கிலத்திலே பிளட் ஹியூமரல் என்று வேசோப்ரசின், ஆஞ்சியோடென்சின், நார்எபினெப்ரின் அண்ட் ஆல்சோ எபினெப்ரின், இவையெல்லாம் ஒரு தன்மை. அதற்கு அடுத்தாற் போன்று நியூரோபெப்டைடு ஒய் என்பது, மற்றும் இந்த லோக்கல் அந்த இடத்திலே உற்பத்தி ஆகின்ற எண்டோத்தீலின், த்ராம்பாக்சான், எண்டோத்தீலியம் டிரைவ்டு கன்ஸ்ட்ரிக்டிங் ஃபேக்டர், இவை அனைத்தும் சரியாக செயல்பட்டால் தான் விரைப்படைந்த அவருடைய ஆண்குறி திரும்ப அந்த ஃபிளாசிட் ஸ்டேஜ், சுருங்கிய நிலைக்கு வர முடியும். அதே நேரத்திலே வேசோ டைலட்டார், விரிவடைய செய்வது, ரிலாக்ஸேஷன் அடைய செய்வது ஆண்ட்ரோஜன், ஈஸ்ட்ரோஜன், கார்டிகோஸ்டீராய்ட், அசிட்டைல் கொலைன், நைட்ரிக் ஆசிட், கால்சியம் ஜீன் ரிலேட்டட் பெப்டைட், வேசோ ஆக்டிவ் இண்டஸ்ட்ரியல் பாலிபெப்டைட், nitric oxide, prostaglandin, and also kallikrein system,
சைட்டோக்ரோம் P450, எண்டோத்தேலியம் டிரைவ்டு ஹைப்பர்போலரைசிங் ஃபேக்டர், இத்தனையும் விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவற்றை உருவாக்குவதற்கு நவீன மருத்துவமும் வந்துவிட்டது, இன்ஜெக்ஷனும் வந்துவிட்டது. அத்தனையும் விரிவாக அலசி ஆராயப்பட்டு மருத்துவமனையிலே அதற்குரிய நிபுணர்களால் அவர்களுக்கு உணவாகவும் மருந்தாகவும் ஊசியாகவும் வழங்கப்படுகின்றது என்ற உண்மையினை உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன். எனவே ஆண்மை குறைவை பற்றி 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மருத்துவ முறைகள் வேறு. எப்படி கண்ணுக்கு ஆபரேஷன் ஒவ்வொரு ஆண்டும் புது புது கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றதோ கண்புரை ஆபரேஷனுக்கு, அதை போன்று ஆண்மை குறைவு நோய்களுக்கும் அதை கண்டறியும் முறைகளும் மருந்துகளும் மருத்துவமும் புதிதாக வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது அந்த நிபுணரை அணுகி அதற்குரிய ஆலோசனையை பெற்று நவீன மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி.